கெனிஷா அவர்கள் டைரக்டாவே ஒரு அரபு நாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்க ஒரு ஈவெண்ட்ல இவங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அங்க இவங்களால ஒரு பிரச்சனை வந்து UAE கவர்மெண்ட் இவங்களை கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரவி மோகனுக்கும் ஆர்த்தி ரவி இவங்க ரெண்டு பேருக்குமே விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்க இந்த நிலையில கெனிஷா அவங்க எனக்கும் ரவிக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் என் ப்ரொஃபஷனை விட்டும் இந்த ஊரை விட்டும் போறேன் அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலும் ஆச்சு. அண்ட் இதை தொடர்ந்து கெனிஷா அவர்கள் டைரக்டாவே ஒரு அரபு நாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்க ஒரு ஈவெண்ட்ல இவங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அங்க இவங்களால ஒரு பிரச்சனை வந்து UAE கவர்மெண்ட் இவங்களை கோர்ட்ல ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துற மாதிரி ஜெர்னலிஸ்ட் சிவசங்கரி அவங்க தான் இதை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த பலருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதை தொடர்ந்து கெனிஷா அவங்க அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துற ஒரு பொண்ணை தகாத வார்த்தையில அசிங்கமா திட்டிருக்காங்க. அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துற பொண்ணை ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருந்திருக்காங்க. ஸோ அமீரக நீதிமன்றம் கெனிஷாவுக்கு தண்டனையும் கொடுத்து தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை முதல்ல ஜெர்னலிஸ்ட் சிவசங்கரி அவங்க தான் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து கெனிஷாவுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க எதை பத்தியுமே சொல்லல. வெறும் அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு மற்றும் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஜெர்னலிஸ்ட் சிவசங்கரி. பொதுவாக UAE கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கட்டும், இவ்வளோ ஏன் நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தண்டனை தான் கொடுப்பாங்க. அண்ட் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு அமீரகத்தில் வாழற பல பேர் இந்த போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் கெனிஷாவுக்கும் ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதே மாதிரி என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அமீரகத்தில் பொதுவாக ஒருத்தரை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபைன் கட்டணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட விசாவை கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கஸ்டடியில் வச்சு தண்டனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இதுல கெனிஷாவுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சிருக்குன்னு தெரியல. சோ இதுல கெனிஷாவுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க, அவங்க அந்த ஈவெண்ட்ல என்ன பேசினாங்க, என்ன மாதிரியான பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனைங்க அங்கே போச்சுன்றதை நம்ம பொறுத்திருந்தா தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெட்டிசன்கள் இதெல்லாம் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.